நல்லவங்களோட இறப்புல கூட அரசியல் சேர லவுட் ஸ்பீக்கர். இது மட்டும் இல்லாம இன்னொரு கொத்தடிமைய கிழிச்சு விட்ட சனம் செட்டி. எனக்கு யாரும் உதவி பண்ணலப்பா, அதனால ஓட்டு பார்த்து போடுங்கப்பா அப்படின்னு கதற பொன்னம்பலம். என்ன எல்லாம் பிக் பாஸ் கண்டஸ்டன்டாவே வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க உண்மை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாவே பல பேரு இப்ப அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜூலி, சனம் செட்டி இவங்களெல்லாம் தாண்டி முதல்ல அசீம் தான் கரூர் விஷயத்துல வாய்ஸ் அவுட் பண்ணாரு. ஆனா அதுவும் தாவேகா விஜய் அவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஜூலி இதெல்லாம் பேசும்போது கூட உனக்கு ஓவியா தாண்டி கரெக்ட் அப்படின்னு சொல்றவங்க தான் ஓவியா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அரெஸ்ட் விஜய்னு. சோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை ஏம் பண்ணி திமுக கொத்தடிமைகள்லாம் வேலை செய்யறாங்களா, இல்ல திமுக பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மட்டும் காசு கொடுத்து இவங்க பேசினா ஹிட் ஆகும் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியலங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று நம்ம ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு ஜூலி அவர்கள் ஒரு வீடியோ போட்டாங்க இல்லையா, அந்த வீடியோக்கு சனம் செட்டி அவர்கள் செருப்படி ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அத போய் பார்த்துட்டு வாங்க. எப்பா டேய், எங்களை பார்த்து அவ்வளோ முட்டாளுங்களா தெரியுமா? இல்லை புரியாம தான் கேட்குற. ஒவ்வொரு வாட்டியும் தளபதி ஸ்பீச் கொடுத்தாலும் என்ன அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி? ஐயோ தளபதி இப்படி பேசுகிறாங்க, அவங்க ஃபேன்ஸ் அப்படி பண்ணிடுவாங்க, உயிர்கள் போயிடும் அப்படின்னு. நடக்காத ஒன்று நீங்களே ஒரு சீனு கிரியேட் பண்ணி மக்களை ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு ஏஜெண்டா வச்சு இப்படி பொங்குறீங்களே, இது நியாயமா? இது தேவையா? ரிலாக்ஸ் பண்ணுங்கப்பா. ஜூலி, உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நான் சொல்லவும் மாட்டேன், நீங்களே படிங்க. உங்களுக்காக தான் இந்த டிஷர்ட் போட்டேன், அவ்வளோதான் விஷயமே. பி யோர் செல்ஃப். யாரோ எப்போ பிக் பாஸ்ல போய் ட்ரெண்ட் செட் பண்ணாங்க, நம்மளும் அதே டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பண்ணதெல்லாம் நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இதோ இப்படி தான் நடக்கும். பேசுங்க, ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த புத்தி யூஸ் பண்ணி பேசுங்க. நம்ம பேசுறதுக்கு நியாயமாக இருக்கா, உண்மையாக இருக்கான்னு யோசிச்சு பேசுங்க. அப்படி என்னதான் சொல்லிட்டாங்க தளபதி? குட்டி கதை சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசியல் அடங்காத ஒரு காலமாடு மாதிரி. அனுபவமே இல்லாமல் ஒரு புது கட்சியாக நாங்கள் வந்திருக்கோம். அனுபவம் இல்லைன்றது பார்க்காதீங்க, நோக்கம் பாருங்க. மக்கள் பிரச்சனை என்னன்றது எங்களுக்கு புரியும், உங்களுக்காக நம்ம நிறைய செய்வோம், நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. கிளியரா தானே சொல்றாங்க. ஃபுல் ஸ்பீச் பார்த்து தானே நீங்க பேசுறீங்க. இதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற விஷயமே இல்லையே. சரிப்பா, அப்படியே ரொம்ப சின்ன பசங்க, சரி நம்ம கெத்து காமிக்கலாம், பாலமாடு கிட்ட போய் நம்ம சீனை போடலாம் அப்படின்னு ஏதாவது சம்பவம் பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு அக்கறையில நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சமூக அக்கறையில பேசின மாதிரி தெரியல. 50-500 ஆயிட போது பார்த்துக்கோங்கன்னா அப்படின்னு தளபதியை தாக்குறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அது பத்தாதுன்னு 2வது வீடியோ வேற போடுறாங்க. இது பியூர் அண்ட் பியூர் பர்சனல் அட்டாக் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க கண்டிப்பா பழி வாங்க தான் போவீங்க, என்ன மட்டும் பழி வாங்குங்க, ஆளுங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது சட்டப்படி இது தவறுங்க. பர்சனல் அட்டாக் பண்றது என்னைக்குமே நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். அது உங்களை ட்ரால் பண்ணாலும் சரி, நீங்க அடுத்தவங்களை ட்ரால் பண்ணாலும் சரி, அது தப்பு தான். அதாவது கதையா சொன்னத புல்லு கொடுத்து பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட தெரிஞ்ச மரியாளானா ஜூலிக்கு இங்க நாட்டுல இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, அது எடுத்து பேச திராணி இல்ல. ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆளா நின்று ஜெயிச்சு கொடுத்த மாதிரியே இவங்க பேசுறாங்க. சரி, இவங்க ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அடுத்து நம்ம பொன்னம்பலம் கிட்ட வருவோம். இவர் பிக் பாஸ்லயும் இருந்தாரு, பல தடவை இவர் வில்லனா பேசுறது, இவர் நிறைய பண்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தாவே ரவுடித்தனம் ஃபீல் தான், வெள்ளத்தனம் ஃபீல் தான் அப்படின்னு எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு பயம் வருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தனியார் சேனல்ல என்ன இன்டர்வியூ கொடுத்திருக்காருன்னா, எனக்கு சரத்குமார் அவர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு, விஜய் அவர்கள் ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு தொகுப்பாளர் கேள்வி கேட்கும் போது, ஐயா அவர் எதுவும் எனக்கு பண்ணலங்க, நான் உடம்பு சரியில்லைன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும் தான், அவர் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கல, நானும் அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க, அதனால நீங்க ஓட்டு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, யோ நீ என்ன ஒரு 1000 படம் மேல நடிச்சிருப்பியா, நீ எவ்வளவு லட்சம் சம்பளம் வாங்கியிருப்ப வில்லனா இருக்கிறப்போ, நீ எத்தனை பேருக்கு நீ சப்போர்ட் பண்ண, விஜய் அவர்கள் தான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தாவேகா தொண்டர்கள் ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. என்னடா இது எல்லாம் பிக் பாஸ் கண்டஸ்டன்டாவே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு பக்கம் நம்ம லவுட் ஸ்பீக்கர் தான். லவுட் ஸ்பீக்கர் இல்லாம ஒரு வீடியோவை எதிர்பார்க்கவே முடியாது. நேற்று நல்ல கண்ணு அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த சோகத்தை யாருமே தாங்கிக்கவே முடியாது. அதை வச்சு கூட அரசியல் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி திமுக தான் எல்லாமே பண்ணாங்க, தாவேகா போய் பார்க்க கூட இல்லை, எல்லாருமே வீட்லயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லவுட் ஸ்பீக்கர் அவர்கள் ஒரு வீடியோ போட்டாங்க. அதற்கு செருப்படி கொடுக்குற மாதிரி இன்னொரு இன்ஃபுளுசர்ஸ் லவுட் ஸ்பீக்கர் மண்டல உரைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. லவுட் ஸ்பீக்கர் நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியாடா? நீ மனுஷ பிரிவு தானா இல்ல வேற ஏதாவது பிரிவியா? ஏன்னா ஒருத்தர் இறந்ததை வச்சு கூட அரசியல் பேச முடியும், அதுல கூட டிஎம்கே தான் பெருசு, டிவிக்கே எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசி கேவலமா வீஸ் வாங்க முடியும் அப்படின்னா உன்னால மட்டும் தான் முடியும். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தோழர் நல்லக்கண்ண ஐயா அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதை ஒரு கண்டென்ட்டா எடுத்துட்டு பாத்தீங்களா, டிஎம்கே தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கு, டிவிக்கே இருந்து இன்னும் யாரும்
வரல அப்படின்னு சொல்லி டிஎம்கே முட்டு கொடுத்து வீடியோ போட்டுருக்கு இந்த மெண்டல். முதலமைச்சர் ராஜேந்திர மருத்துவமனை போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டாரு. இதுவரைக்கும் டிவிகே சார்பில் இருந்து எத்தனை பேர் அவரை போய் பார்த்துட்டு வந்தாங்க? ராஜேந்திர மருத்துவமனை போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டாரு. இதுவரைக்கும் டிவிகே சார்பில் இருந்து எத்தனை பேர் அவர் அறிவியல் லவுட் ஸ்பீக்கர் பைத்தியம் உங்ககிட்ட விஷயம் சொல்லிக்கிறேன். அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போதே தளபதி விஜய் கால் பண்ணி என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறமா நேர்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு. இவனை காலை கழுவி குடி நீ, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நான் இப்ப கூட இதை பத்தி சொல்லிருக்க மாட்டேன். ஆனா உன்ன மாதிரி மென்டல் வந்து மறுபடியும் எதுவும் பேசக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இதை பத்தி பேசியிருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீ இப்படியே லூஸ் மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு ஒரு நாள் எழுவாய்ப்புகளே என்ன பார்க்க யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபாலோவர்ஸ் எல்லாம் போய் நடு தெருவில் நிக்க போறேன். இப்ப இதுதாங்க சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான ட்ரெண்டிங். அதாவது வேலூர் ஸ்பீச் கொடுத்து எத்தனை நாள் ஆகுது, அடுத்த மாசமே வந்துடும் போல. ஆனா இன்னும் விஜய பத்தி பேச்சுதான் ஓயல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம எங்க சேனலுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எங்களுக்கும் இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்.